வணக்கங்கய்யா. இந்த ஆண்டு சிவராத்திரி நோன்பு நீங்கள் எங்கள் திருச்சி மாநகரில் நடத்த இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இரவு முழுவதும் விழித்திருந்து நோன்பு இருந்து நம்ம சிவபெருமானை போற்றி புகழ்கிறதுனால அதில் கலந்துக்கிற மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐயா கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. வணக்கம் பிரியதர்ஷினி. நீங்கள் கேட்ட கேள்வி சரிதான். அதாவது இதில் என்ன பயன், எதுக்காக இந்த மகா சிவராத்திரிக்கு நாங்கள் வரணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தியாக திருநாள். கர்ம வினையை நீக்கிறது தான் இதோட நோக்கம். இந்த தியாக திருநாளுக்கு எங்கெங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கும், அங்கெல்லாம் நடக்கிற இடத்துலலாம் அன்ன சேவை, வஸ்திர சேவை இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அப்போ இதுக்கு நீங்கள் அன்னதான காணிக்கை வழங்கலாம். அதுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு எங்கே ஜிபே பண்ணணும்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் கர்மா போகணும், அதுக்காகத்தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு நாள் முழுக்க உங்கள் கர்மாவை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஈசன்பால் அன்பும் வர 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 கர்மா கரைஞ்சிரும். கர்மாவை கரைக்கிற ஒரே சக்தி அவன் கால்வட்டழிந்தது என் தலைமையில் என் கையெழுத்தேன்னு அருணிநாத பெருமான் சொன்ன மாதிரி, சென்னையில் வைத்த சிவனருளாலே என் கர்ம வினையெல்லாம் போயிருச்சு அப்படின்னு திருமூல தெய்வம் சொல்கிற மாதிரி ஈசன் தலையில் இறக்கணும். உங்களுக்கு இறக்கிட்டீங்கன்னா கீழே எல்லாம் கழிஞ்சிட்டு போயிடும். அதுக்காகத்தான் ஐயா இந்த மகா சிவராத்திரி நோன்பை கர்மாவை கழிப்பதற்காக ஒரு பயன்படுத்தணும். அதனால் நீங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி யாரெல்லாம் முடியுதோ நல்ல பொறுமையாக, உங்களுக்கு போரே அடிக்காது. விடிய விடிய லைவாக வச்சுருப்பேன். அப்புறம் விருந்தும் 8 மணிக்கு நல்லா விருந்து கொடுத்துருவேன். தூங்காமல் இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்குவேன். இடையிடையே 2 பிரேக் இருக்கும். அதில் உங்களுக்கு சுக்கு காப்பி, லெமன் டீ, மூலிகை தேநீர் இதெல்லாம் ரெடியாக இருக்கும். விடிய விடிய போய் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நிறைவு பூஜை 4 மணிக்கு மேலே முடிச்சுட்டு 5 மணிக்கு ஸ்பரிச தீட்சை திருநீர் எல்லாம் வாங்கிக்கிட்டு பிரசாதமாக திருவாதிரை களி கும்பம் இதை வாங்கிட்டு உணவு சாப்பிட்டுட்டு நீ கிளம்பலாம். அந்த இதை பிரசாதம் சாப்பிட்டுட்டு நீ கிளம்பலாம். அதனால் இதனுடைய நோக்கம் கர்ம வினையை நீக்குதல். சிவராத்திரி நோன்பு இருந்தால் வினை கழியும். பல பேருக்கு தடைப்பட்டு இருந்த திருமணம் நிகழ்ந்திருக்கு சிவராத்திரி நோன்புக்கு பிறகு. மகப்பேறு இல்லாதவங்களுக்கு 20 வருஷம் கழிச்செல்லாம் மகப்பேறு கிடச்சிருக்கு. இன்னும் பல பேருக்கு வழக்கு, அவங்களுக்கு சிக்கலாக கிடந்த வழக்கெல்லாம் சரியாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நிறைவாயிருக்கு. இப்படி பல விஷயங்கள் இந்த மகர சிவராத்திரி நோன்புக்கு வந்தவங்களாம் நடந்திருக்கு. அதனால தான் என்னுடைய நோக்கமே, ஞானியருடைய நோக்கம் என்ன, ஞானத்தை சப்ளை பண்ணணும், கர்மாவை சுரண்டி எடுக்கணும். அவ்வளோதான். எங்களுக்கு குப்பை எழுதுகிற வேலை தான். குப்பை எழுதுகிற வேலை தான் ஞானிகளுக்கு. மக்கள்கிட்ட இருக்க குப்பையை அள்ளணும், அவங்களுக்கு ஞானம் என்ற அமுதத்தை கொடுக்கணும். இந்த 2 தான். மகா சிவராத்திரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயிலரங்காக இருந்தாலும் சரி, ஐயா செய்கிறது உங்களுக்கு ஞான அமுதத்தை வழங்குதல், சாகா கல்வியை வழங்குதல், உங்கள்கிட்ட இருக்க கர்மாவை சுரண்டி எடுக்கிறது. அவ்வளோதான். இன்னும் சிவசித் சபையை வலுப்படுத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிவசித் சபை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறேன். இது வரைக்கும் அது ஆக்ஷன் இல்லாமல் ரொம்ப மந்தமாக இருந்தது. இப்போ அதை ஒரு சூப்பர் பவர் ஆக்ஷனாக ஐயா தொடங்க இருக்கிறேன். அந்த சிவசித் சபையில் சேர்றவங்களாம் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதனுடைய தத்துவங்கள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் அப்பப்போ ஐயா இது மாதிரி எபிசோடில் சொல்லுவேன். நான் தெரிஞ்சுட்டு வாங்க, எல்லோரும் நல்லா சிறப்பாக கலந்து வெற்றி பெறுவோம். வெற்றி நிச்சயம். நன்றி பிரியதர்ஷினி.